திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சாலை மேம்பாலத்தின் மீது பழுதாகி நின்றிருந்த லாரி மீது மற்றொரு லாரி மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இந்த விபத்து குறித்தான விரிவான தகவல்கள். நிச்சயமாக வணக்கம் திவ்யா. கும்மிடிப்பூண்டி ஷிப்காட் தொழில்பேட்டை சாலையின் மேம்பாலத்தின் மீது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வழியாக நிலக்கரி ஏற்றி கொண்டு செல்லும் போது பழுதடைந்த லாரி மீது மற்றொரு லாரி மோதி பெரும் விபத்தானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சம்பவம் சென்னை செங்குன்றத்தில் இருந்து ஆந்திரா மாநிலம் ஸ்ரீ சிட்டி ஷிப்காட் தொழில்பேட்டைக்கு லோடுகளை ஏற்றி கொண்டு சென்ற ராஜஸ்தான் பதிவு கொண்ட லாரி ஓட்டுநர் கவனக்குறைவால் நின்று கொண்டிருந்தார். அந்த வாகனத்தின் மீது பின்னால் வந்த லாரி வேகமாக மோதி விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் லாரி ஓட்டி வந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த 43 வயது மதிக்கத்தக்க சுஷ்பால் என்ற ஓட்டுநர் விபத்துக்குள்ளாகி 2 லாரிகளுக்கும் இடையே சிக்கி கொண்டார். தகவல் அறிந்து வந்த கும்மிடிப்பூண்டி தீயணைப்பு நிலைய வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி மீட்டு முயற்சித்தனர். ஆனாலும் முயற்சி தோல்வியடைந்ததன் காரணமாக கனரக வாகனமான அந்த கிரெயினை வரவழைத்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி கொண்டிருந்த அந்த லாரிகளை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி 2 லாரிகளையும் பிரித்தனர். இதில் ஓட்டுநர், அதாவது லாரி ஓட்டுநர் சுஷ்பாலின் வலது காலில் பலத்த காயம் ஏற்பட்டு கால் முறிவானது ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அங்கு இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தின் மூலமாக அவரை சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து ஷிப்காட், அதாவது கும்மிடிப்பூண்டி ஷிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலானது கடுமையாக ஏற்பட்டது. வாகன ஓட்டிகளும் கடுமையாக அவதியடைந்தனர். மாற்று பாதையில் இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் போக்குவரத்து போலீசார் மாற்றி அமைத்துள்ளனர். திவ்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.